சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கொங்குநாட் ஸ்டைலில் சிக்கன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 3 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் கூட இஞ்சியும் பூண்டையும் போட்டு நல்லா வணக்குங்க. சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஆனால் சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க. அது தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு சீரகமும் குருமிளகையும் போட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் கிடைக்குங்க. அந்த ஸ்மெல் கிடைக்கிற வரைக்கும் நல்ல ஒரு வணக்கி விட்டுங்க. வணக்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு அரை கரண்டி போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மல்லி பொடி போட்டுக்குங்க. மல்லி பொடி போட்டாலும் சரி விதை போட்டாலும் சரிங்க. 2 கை அளவுக்கு துருவன தேங்காய் போட்டு நல்ல ஒரு வணக்கி விட்டுருங்க. இப்போ கடைசியாக நம்ம தலைவர் உள்ளே இறக்குறோம். சிக்கன் மசாலா பொடி லைட்டாக போட்டுருங்க. போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயத்தை போட்டு ஒரு தாளிச்சு விட்ட பிறகு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் சிக்கனையும் போட்டு நல்லா ஒரு ஓட்டி விட்டுருங்க. ஓட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருப்பாங்களேங்க அந்த மசாலா எடுத்து உள்ளே ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு கலக்கி விட்டுருங்க. உப்பு பார்த்துட்டு கலக்கி விட்டுருங்க. 5 விசில் வரணுங்க. 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்குங்க. கடுகு போட்ட கையோட கருவேப்பிலை போட்டு படின்னு வெடிக்குங்க. வெடிச்சதுக்கப்புறம் 2 வரமிளகாயும் டெக்கரேஷனுக்கு போட்டுக்குங்க. நல்லா தாளித்து எடுத்த பிறகு நம்ம சிக்கன் குழம்பு அவன் தலைமலை டப்புன்னு கொட்டிடுங்க. கொட்டின பிறகு கலக்கி பார்த்தா அது ஸ்மெல்லே செம்மையாக இருக்குங்க. தாளிப்பு போட்ட பிறகு இட்லி வச்சு இட்லி குழம்பு ஊட்டி அடித்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி மேலே நல்லா குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம ருசியாக இருக்குங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.